இந்த இதை வந்து கரைச்சி குத்தக்கூடாது. இது அப்படியே தான் பாட்டி. ஒரு 3/4 சைஸு மிளகா வத்தல். அதுக்கப்புறம் அந்த பாருங்க ஒரு அரை பொடி கிட்ட கருகப்பில்லை. இப்போ பாருங்க புளி நல்லா கொதிச்சுன்னு இருக்கு. ஒரே ஒரு கொதி வந்தால் போகிறோம், ரொம்ப கொதிக்க வேண்டாம். ஒரு கொதி 1-2 தான் அரைக்கணும். இப்போ ஒரு கொதி வரட்டும், நம்ம விளாவிடுவோம். அவ்வளோதான், சாத்தும் ரெடி. அவ்வளோதான். மிளகு ஜீரக ரசம் இவ்வளவுதான். அது மாதிரி இது ஒரு தேங்காய் பத்தை எடுத்து வச்சுட்டுருக்கேன். பச்சை மிளகா ஒரு மிளகா 2 கிள்ளி போட்டிருக்கேன். இன்னொரு பீஸ் எங்கே கிடக்கும். இப்படி பச்சை மிளகா ஒரு மிளகா. எல்லாருக்கும் நமஸ்காரம். இன்னைக்கு நம்ம வந்து சீரா மிளகு ரசம் பார்க்க போகிறோம். ஒரு மாமி கேட்டிருந்தா, மாமி பிளேலிஸ்ட்லாம் போய் பார்த்தேன், மிளகு ஜீரக ரசம் எல்லாம் போடுங்கோ அப்படின்னா. அதனால இன்னைக்கு சீரா மிளகு சாத்தமுது குளிர்காலத்துக்கான ரசம் தான் இது. அதான் பார்க்க போகிறோம். இந்த பாருங்க, ஒரு சின்ன எலுமிச்சம்பழ சைஸு புளி, அது இந்த மாதிரி ஊற வச்சு நல்லா வச்சுன்னு இருக்கேன். கெட்டியாக கரைக்கலாம் கூடாது. இது அப்படியே திப்பி திப்பியாக தான் அப்படியே தான் இருக்கும். இதில் இருக்கிறதெல்லாம் அப்படியே வச்சிடணும். இந்த இதை வந்து கரைச்சி குத்தக்கூடாது. இது அப்படியே தான் பாட்டி வைப்பா. அதுக்கப்புறம் பாருங்க, இந்த டேபிள் ஸ்பூனால் 1.5 டேபிள் ஸ்பூன் கொத்தமல்லி விதை, 1.5 டேபிள் ஸ்பூன் துவரம்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் மிளகு, 1 டேபிள் ஸ்பூன் ஜீரகம், ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் பெருங்காயம், ஒரு 3/4 சைஸு மிளகா வத்தல். அதுக்கப்புறம் அந்த பாருங்க ஒரு அரை பொடி கிட்ட கருகப்பில்லை. இப்போ இது என்னன்னா, இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து, இதெல்லாம் வறுக்கல்ல, பச்சையாக தான் இருக்குது. இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து அப்படியே 1-2மா நடத்தணும்பா பாட்டி. நல்லா வழன்னு அரைக்காம குறன்னு அரைக்கிறத வந்து அம்மியில் வச்சு நடத்தின்னு வா அப்படின்பா. அதனால இது அம்மியில் வச்சு நடத்த போகிறோமா இல்லை மிக்சியில் வச்சு நடத்த போகிறோமான்னு தெரில. ஏதோ ஒரு விதம் நடத்திட்டு காட்டுறேன் உங்களுக்கு. இப்போ அந்த புளியை நம்ம அடுப்பில் போட்டோம். அதுக்கு தேவையான அளவு உப்பு ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் போட்டுன்னு இருக்கேன். இப்போ இது நல்லா கொதிக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம இதை அரைச்சிக்கோம். இந்த பாருங்க, நல்லா கரகரன்னு இதை நடத்திண்டாச்சு. புரியுறதா? இப்போ இது நல்லா கொதிக்கட்டும். பாருங்க, புளி நல்லா கொதிச்சுன்னு இருக்கு. நம்ம அரைச்ச விழுத அதில் கொட்டிட்டோம். கொஞ்சம் ஜலத்தையும் சேர்த்து ஒரே ஒரு கொதி வந்தால் போகிறோம், ரொம்ப கொதிக்க வேண்டாம். ஒரு கொதி வந்தோடனே நம்ம விளாவிடணும். 2வது வழன்னு அரைச்சா மருந்து வாசனை வந்துடும். சாத்துமுது நல்லா இருக்காது. 1-2 தான் அரைக்கணும். இப்போ ஒரு கொதி வரட்டும், நம்ம விளாவிடுவோம். அவ்வளோதான், சாத்துமுது ரெடி. வர்க்க கொதிக்க ஆரம்பிச்சிடுது. இப்போ நம்ம விளாவிடுவோம். இந்த சாத்துமுது சித்த புளிப்பாக தான் இருக்கும், அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போ உப்பு போடல, இதுக்கு கொஞ்சம் புளிப்பு வாசனை வந்தது. இன்னொரு டேபிள் ஸ்பூன் அதில் உப்பு போட்டிருக்கேன் நான். இருந்தாலுமே அது சித்த புளிப்பாக இருந்தால் தான் நல்லா, புளிப்பு காரமாக இருக்கும். ஒட்டிக்க அப்படின்பா. அந்த மாதிரி புளிப்பும் காரமாக இருக்கும் அந்த சாத்துமுது. அது குளிர்காலம், அப்புறம் எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறது, அந்த மாதிரி அந்த நாட்களில் பண்ணக்கூடிய ரசம் இது. இப்போ இது பொங்கும் பாருங்க, அப்படியே ஆஃப் பண்ணிடணும். இதுக்கு கடுகு திரும்பி கொட்டுறது, கொத்தமல்லி வேலை போடுறது, தக்காளி போடுறது அதெல்லாமே எதுவும் கிடையாது. இவ்வளவுதான், சரியா போச்சு. இது இப்போ பொங்கும்போது ஆஃப் பண்ணி மூடி வச்சிடணும். அவ்வளோதான், சாத்துமுது முடிஞ்சது. இந்த பாருங்க, நுர மாதிரி பொங்கி வருது பத்தல, தெரியறதா உங்களுக்கு? ஓரமெல்லாம் வருது பாருங்க. அவ்வளோதான், இதோட இதை ஆஃப் பண்ணிடணும், மூடி வச்சிடணும். அவ்வளோதான், மிளகு ஜீரக ரசம் இவ்வளவுதான். இதுக்கு இனிமேல் வேறு எதுவும் கிடையாது, முடிஞ்சிடுது. நல்லா சுட சுட சாதத்தில் சுட்டு நெய்யை குத்தி நல்லா பிசிஞ்சு இதையும் போட்டு நல்லா மைய பிசியணும். சாதத்தை நல்லா இப்படி அவ்வளோ தொலையாக சாத்தில் இப்படி கொட்டின்னு இப்படி சாப்பிடக்கூடாது. நல்லா சாதத்தை மசிச்சு நல்லா கையால் நல்லா பிசிஞ்சு அதில் இதை குத்திண்டு நிறைய ரசங்கிறது நிறைய குத்தி சாப்பிடணும். இப்போ எல்லாரும் என்ன தெரியுமா பண்ணுறா, குழம்ப நிறைய குத்தின்னு சாப்பிடுவா, ரசத்தை இத்தினோண்டு குத்தின்னு சாப்பிட்றா. அப்படி சாப்பிடக்கூடாது. குழம்ப கம்மியாக குத்திக்கணும், ரசத்தை நிறைய குத்திக்கணும்.
இது உடம்புக்கு ஜெரிமானம் கொடுக்கக்கூடியது. அதனால இதை நன்னா சாப்பிடணும். இது நோய் எதிர்ப்பு சக்தி கொடுக்கும். குளிர்காலத்தில் வர நோய்கள்லாம் இதுவும் சரி பண்ணும். அதனால ரசத்தை நன்னா குத்தி சாப்பிடணும். சில பேர்லாம் கையில் வாங்கி சாப்பிடுவா, டம்ளரில் குத்தின்னு சாப்பிடுவா. மோரிஞ்சாத்து கூட டம்ளரில் பக்கத்தில் வச்சுன்னு இப்படி ஒரு உருண்டைக்கு கொஞ்சம் கொஞ்சம் குத்தின்னு சாப்பிடுவா. அப்படிலாம் எல்லாரும் சாப்பிடுவா. அந்த மாதிரியெல்லாம் தாத்தாலாம் கூட கையில் வாங்கி சாப்பிடுவா. அது சாத்தில் டம்ளரில் குத்தி சாப்பிடுவா. வெறும்னா டம்ளரில் எங்கள் மாமாலாம் வெறும்னா டம்ளரில் சாப்பிடுவா. அப்படி இந்த ரசம் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு ரசம். இப்போ கன்சீவ் ஆனவாள், டெலிவரி ஆனவாளுக்கு இது கொடுக்கலாமா? தாராளமாக இதுதான் கொடுக்கணும். பத்திய ரசம் தான் இது. குழந்தை பிறந்தவளுக்கெல்லாம் நன்னா கொடுத்தாச்சுன்னா உடம்பு வலியை எடுக்கும். அவளுக்கு உடம்பு வலியை எடுத்து நல்லா தூக்கம் வரும், உடம்பு நல்லா சொடக்கெடுத்த மாதிரி இருக்கும்னு சொல்லுவாள். அந்த மாதிரி ஒரு முக்கியமான ரசம் தான் இது. இது எப்படி போடாமல் விட்டேன்னு தெரியல. நம்ம தினம் பண்ணின்னு தான் இருக்கோம். அது வீடியோ போடல போல இருக்கு. சரி, அந்த மாமி ஞாபகப்படுத்தினால உடனே போட்டேன். இந்த பாருங்க, ஒரே ஒரு தேங்காய் கீத்து எடுத்துன்னுக்கேன். அந்த காலத்துலலாம் தேங்காய் பத்தை தான், யாரும் முழு தேங்காயெல்லாம் வாங்க மாட்டா. அப்பப்போ கடையில் போய் சில பேராங்களில் தான் அப்படி வாங்குவா. தேங்காயை முழுசாக வச்சுப்பா. இல்லைன்னா போய் ஒரு தேங்காய் பத்தை 2 தேங்காய் பத்தை அப்படின்னு வாங்கிட்டு வருவா. அது மாதிரி இது ஒரு தேங்காய் பத்தை எடுத்து வச்சுட்டு இருக்கேன். பச்சை மிளகா ஒரு மிளகா 2ஆக கிள்ளி போட்டிருக்கேன். இன்னொரு பீஸ் எங்கே கிடக்கும். இப்படி பச்சை மிளகா ஒரு மிளகா. இது பாருங்க, ஒரு இவ்வளவு கொத்தமல்லி விதை கொத்தமல்லி செடி எடுத்து வச்சுட்டு இருக்கேன். இலை. இது பாருங்க, ஒரு தக்காளி பழம். இது போடுறதுன்னா போடலாம், போடாமையும் இருக்கலாம். ஏன்னா நம்ம தயிர் தான் குத்த போகிறோம். அப்புறம் உப்பு. இது எல்லாத்தையும் நல்லா அரைச்சி, இது வந்து ஒரு பச்சடி தொட்டுக்கைக்கு. இதை அரைச்சிட்டு பார்ப்போம். இது பாருங்க, பச்சடிக்கே அரைச்சாச்சு. இப்போ நம்ம இந்த தயிர் ஒரு அரைக்குன்னா எடுத்து வச்சுருக்கேன். தயிரில் போட்டு அப்படியே கலந்துட வேண்டியது தான். இது பாருங்க, தேங்காய் எண்ணெயில் கடுகு, பெருங்காயம், கருவேப்பிலை எல்லாம் போட்டு திரும்ப பறிக்கும். அதை கொட்டிட வேண்டியது தான். அதில் கொத்தமல்லி பச்சடி அப்படிங்கிறதுக்காக மேலாக துளி உண்டு. கொத்தமல்லி பச்சடி ரெடி. சீரா மிளகு சாத்தும் ரெடி. பாருங்க, அப்படி கிளறி விட்டுட்டு சுத்தனே விட்டுடணும். விட்டுட்டா திருப்பி அந்த புளியெல்லாம் கீழே போய் செட்டில் ஆகிடும். நம்ம புளியெல்லாம் கரைக்கலையணும். அதுக்கப்புறமா நம்ம இதை எடுத்துக்கணும். மிளகு ஜீரக சாத்தும் கொத்தமல்லி பச்சடியும் ரெடி. ரெண்டும் நல்லா சுவையாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். நம்ம பார்த்து டேஸ்டர் சாப்பிட்டுட்டு சொல்லட்டும். அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.